சல்லி சல்லியாக நொறுங்கும் அதிமுக அதிர்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததிலிருந்தே இன்று வரைக்குமே அதிமுகவிலே புயல் அலைகள் தான் வீசிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு அதாவது ஒரு காலத்திலே தொண்டர்களுக்காண்டி உருவாக்கப்பட்ட கட்சி இன்று அவரவர் குடும்பத்திற்காகவும் பதவி சுயநலத்திற்காகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விமர்சனங்கள் கூட பாத்தீங்கன்னா முன்வைக்கப்படுகிறது. இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருந்த நபர்கள் கூட தற்போது பாத்தீங்கன்னா அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சு. அதிலே முக்கியமாக முதல் நபர் நமது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். அடுத்தபடியாக எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் உறுதுணையாகவும் எடப்பாடி பழனிசாமி செய்யக்கூடிய அனைத்து வேலைகளுக்கும் மிக உறுதுணையாக இருந்த நபர் தான் ஆர்.பி. உதயகுமார் அவர்கள். எடப்பாடி பழனிசாமி கிணற்றிலே குதிக்க சொன்னால் கூட நான் அங்கேயே குதிப்பேன், கண்ணை மூடிக்கொண்டு குதிப்பேன் அப்படின்னு சொன்ன நபர் தான் ஆர்.பி. உதயகுமார் அவர்கள். அப்படி ஆர்.பி. உதயகுமாரே தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் அதிமுக மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா பாஜக கூட்டணி. ஒரு காலத்திலே அதிமுக பாஜக கூட்டணி என்பது இல்ல அப்படின்னு சொல்லி செயற்குழு மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது கூட்டி அந்த கூட்டத்திலே அறிவிப்பு என்பது கொடுக்கப்பட்டது. அன்றைய தினத்திலிருந்து இன்று வரைக்கும், அதாவது 2024 2026 அதற்கு அடுத்து வரக்கூடிய தேர்தலிலும் கூட்டணி என்பது கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நமது எடப்பாடி பழனிசாமி அப்படித்தான் சொல்லி இருந்தார். திடீரென்று அமித்ஷாவுடைய பேச்சை கேட்டு, அதாவது அமித்ஷாவை போடக்கூடிய கணக்கை பார்த்து எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் பாஜக கூட்டணிக்கு வந்துவிட்டார். இதுதான் அதிமுக கூடிய தொண்டர்களுக்கு மிகவும் எரிச்சலாக ஒரு விஷயமாக மாற ஆரம்பிக்கும். அதன் காரணமாகத்தான் தற்போது அதிமுக கூடிய முக்கியமானவர்கள் பூராமே மாற்று கட்சியை தேடி போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதிலே மிக முக்கியமாக தற்போது நமது ஆர்.பி. உதயகுமார் அவர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேச ஆரம்பித்து விட்டார் அப்படிங்கிற செய்திகள் அதிமுக மத்தியிலே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.